எல்லோருக்கும் வணக்கம். தொழில் முனைவோர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு தொழில் முனைவோர் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கான்செப்டை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பிசினஸ்ல நீங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சேலஞ்சே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் நமக்கானதா அப்படின்றத நம்ம நல்லாவே திங்க் பண்ணணும். ஏன்னா இதுதான் மிகப்பெரிய சேலஞ்சே. நிறைய பேர் இந்த பிசினஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு, பாப்புலரா இருக்கு. ஸோ இந்த பிசினஸ் நம்ம செஞ்சா சீக்கிரமா சக்சஸ் ஆயிடலாம், பெரிய பிசினஸ் மேன் ஆயிடலாம், நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற ஆசை உங்களுக்குள்ள வரும். ஆனா அந்த பிசினஸ் நமக்கு உண்டானதா, அந்த பிசினஸை பத்திய ஒரு ப்ராப்பரான ஐடியா நமக்கு இருக்கா, அதுல நம்மளால சர்வை ஆக முடியுமா அப்படின்ற ப்ராக்டிக்கல் திங்கிங் நமக்கு தேவை. ஒரு பிசினஸ் ஈஸியாவே இருக்கலாம், நீங்க அந்த பிசினஸ் செஞ்சிடலாம், எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தாலும் அந்த பிசினஸ் மேல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா ஆர்வமே இல்லை, உங்களுக்கு அந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அதுல பணம் எளிமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சில ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த பிசினஸ் மேல ஒரு விதமான சலிப்பு ஏற்படும். ஸோ அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய துறையா செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பிசினஸ் கூட நீங்க இறங்கணும். ஸோ அதை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கணும். நீங்க இன்ட்ரெஸ்டா அந்த வேலை செய்ய முடியுமா அப்படின்றத திங்க் பண்ணி பார்க்கணும். இதுதான் முதல் சேலஞ்சே. தப்பான பிசினஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாமே அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா மாறிடும். சரி, ரெண்டாவது சேலஞ்ச் பிசினஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பிளானிங். நம்ம எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இதுதான். ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கால்குலேஷன் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. என்ன மாதிரியான பிசினஸ் பிளானிங் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம மனக்கணக்கில் ஒரு பட்ஜெட் போட்டிருக்கோம். ஒரு 2 லட்சம் இருந்தா போதும், ஒரு 5 லட்சம் இருந்தா போதும், 10 லட்சம் இருந்தா போதும் சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும். ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி மற்றவங்க சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் விட்டுட்டு பிராக்டிக்கலா எவ்வளவு செலவாகும், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல பிளான் போட்டுக்கிட்டு எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னா இந்த நேரத்துல நம்ம எப்படி பினான்சியலா பிளான் பண்ண போறோம், எப்படி அதை சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடணும். ஒருவேளை நீங்க ஒரு ஆர்டருக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹையர் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா நீங்க அடுத்த ஆர்டர் ஒரு ஆர்டர் நீங்க பிடிச்சி அதுல இருந்து அட்வான்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்து நீங்க ஃபுல் பேமெண்ட் வாங்குற வரைக்கும் உங்க எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி சேலரி கொடுக்க போறீங்க, அதர் எக்ஸ்பென்ஸ் உங்க ஆஃபீஸ்க்கு வாடகையா இருக்கட்டும், இல்லை மற்ற சம்பளமா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்துக்கெல்லாம் இபில இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்க. அதுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட்டுக்கு சில டைம்ல ஏன்னா ஒரு சிலர்லாம் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் உங்களுக்கு அட்வான்ஸா கொடுப்பாங்க. அப்போ மற்ற விஷயத்துல அந்த ப்ராஜெக்டை ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காகவே மற்ற எக்ஸ்பென்ஸ் என்ன, இது எல்லாத்துக்கும் எப்படி நீங்க செலவழிக்க போறீங்க பணத்தை, அதுக்கெல்லாம் எப்படி பிளான் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ப்ராப்பரா செய்யணும். அடுத்ததான் மூன்றாவதா இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே என்னன்னா, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய லொகேஷன், அதுக்கப்புறமா நீங்க எப்படி அதை மார்க்கெட் பண்ண போறீங்க மக்கள் கிட்ட. இப்போ உங்களுடைய பிசினஸை நீங்க ஆஃப்லைன்ல தான் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க மக்கள் அடையணும்னா கண்டிப்பா அதிக மக்கள் சேரக்கூடிய கூட்டம் சேரக்கூடிய இடத்துல தான் உங்க பிசினஸை செய்யணும். இல்ல நான் ஆஃப்லைன்ல பிசினஸ் பண்ண போறது இல்ல, ஆன்லைன்ல டிஜிட்டலா என்னுடைய பிசினஸ் கொண்டு போறேன் அப்படின்ற பட்சத்துல அதை எப்படி நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க உங்க பிசினஸ் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பாருங்க எப்படி உங்க பிசினஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்க ஷாப் போடுறீங்க, இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஆஃப்லைன்ல தான் உங்க பிசினஸ்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஆஃபீஸ் போடக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்ல கடையா இருக்கட்டும், நீங்க அந்த லொகேஷனை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்லைன்ல தான் கம்ப்ளீட்டா போக போறீங்க அப்படின்ற பட்சத்துல அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அங்க நீங்க எப்படி டெக்னிக்கா மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க அப்படின்றது 2 இடத்துலயுமே விஷயமா இருக்கும், முக்கியமான விஷயமா இருக்கும். அதை நீங்க பார்க்கணும். இது ஒரு பெரிய சேலஞ்சாவே உங்களுக்கு இருக்கும். அடுத்தபடியா ஒரு முக்கியமான விஷயம், பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எம்ப்ளாயிஸ் அண்ட் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி அதிகரிக்கிறது. இது எல்லா பிசினஸ்லயுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுடைய எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு அந்த லொகேஷன்ல உங்களுக்கு தேவையான எம்ப்ளாயிஸ் கிடைக்கிறாங்களா, அப்படி கிடைக்கக்கூடியவங்க எப்படி ப்ரொடக்டிவா அவங்க கிட்ட இருந்து நீங்க அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை எப்படி வெளியில கொண்டு வரது, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். அதுக்கு நீங்க ரொம்பவே சிந்திக்கணும். ஏன்னா உங்களுடைய தொழிலை பொறுத்து அது டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கடக்கிறது. இக்கட்டான சூழ்நிலை எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபினான்ஷியல் கிரைசஸ் வரலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டருமே வராமல் இருக்கலாம், இல்லைன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் உங்க பிசினஸ்ல. அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான்டா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிசினஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான சேலஞ்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம தொழில் முனைவோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிசினஸ் ரிலேட்டடான நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே தொடர்ந்து இந்த சேனலை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை
லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.